வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் உங்களுக்கு சிக்கன் பிரியாணி எப்படின்னா சிங்கப்பூர் செந்தூர் உணவு ஸ்டைலோட சிக்கன் பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம போஸ் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு செந்தூர் உணவத்தில் சமைக்கிறது பிரியாணியை. அதை பார்த்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டீங்க. அதனால் இப்போ ஆரம்பித்து உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட் வேறு இருக்கும் பாருங்கள். 4 கிலோ சிக்கன், 4 கிலோ சிக்கனுக்கு மொத்தத்துக்கு 800 மில்லி எண்ணெய் தேவை. எண்ணெய் நெய் எல்லாம் கலந்து அதை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப இது யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நெய்யை ஊற்றிப்போம். அடுத்தது நம்ம தேவையான அளவுக்கு லவங்கம், பட்டை, ஏலக்காய் எல்லாம் 3 தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம ஆனியன் சேர்த்து போகிறோம். ஆனியன் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், 1 கிலோவுக்கு நான் 300-400 கிராம் வச்சுக்கலாம். நான் 1 கிலோ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை கொட்டிக்கோங்க. இது வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வதங்குற வரையும் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன், இப்போயே ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 400 கிராம் மிக்சியில் அடித்து வச்சுருந்தோம், அதை போட்டுக்கோங்க. வெங்காயம் பார்த்தீங்களா நல்லா பொன்னிறமாக வந்தது. அதுக்கப்புறம் தான் இதை போடணும். போட்டிங்கன்னா அந்த எண்ணெயிலே போட்டு இதை வதக்கிட்டிங்கன்னா அது ஒரு அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிங்கன்னா பார்த்தீங்கன்னா புதினா, மல்லி 2 கைப்பிடி அளவுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டுருங்க. அதே சமயத்தில் போட்டிங்கன்னா இதுவும் ஸ்மெல்லு தூக்கலாக இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வதக்கிடுங்க. இந்த பார்த்தீங்களா, இந்த மசாலா வீட்டிலேயே நம்ம அரைக்கிற மசாலா. இந்த மசாலா எப்படின்னா நம்ம சிங்கப்பூரில் செந்தூர் உணவகத்தில் அவங்க ஸ்பெஷலாக அரைச்சி செஞ்சு தான் இந்த பிரியாணி போகிறாங்க. அதனால தான் பயங்கர ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இது நம்மளுக்கு டிப்ஸ் கொடுத்தவர் நம்ம சஞ்சய் காந்தி போஸ். அவர் தான் டிப்ஸ் கொடுத்தாரு எப்படி செய்யுங்கிறத. நீங்கள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். சாப்பிட்டுட்டு இதே மாதிரி அங்கே போனாலும் நீங்களும் சாப்பிடுங்க. இது என்னென்ன எப்படி அரைக்குங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த மசாலா எப்படி அரைக்கிறதுங்கிறதையும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர். இது எதுக்குன்னா உரப்புக்கும் கலருக்கும் நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகானாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அதிகமாக சேர்க்கக்கூடாது, உரப்பு அதிகமாக வேணும். 1-2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். மசாலா ஸ்மெல்லு பாருங்கள், அப்படியே தூக்கலாக இருக்கு. ஆஹா, கலரே பார்த்தீங்களா? இதுதான் தஞ்சாவூர் ஸ்பெஷல் பிரியாணி மசாலா. அடுத்தது இது மாதிரி வந்ததுக்கப்புறம் தயிர் ஊற்றிங்க. தயிர் வீட்டிலே உள்ள தயிர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 1/2 லிட்டர் தயிர். அடுத்து தக்காளி போட்டுக்க போகிறோம். தக்காளி வெங்காயம் 1 கிலோ போட்டோம். நீங்கள் டபுளாக கூட சேர்த்துக்கலாம். தக்காளி 2 கிலோ. இது 1.5 கிலோ 1.25 கிலோ இருக்கும். அது சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டுருங்க பார்த்து. தக்காளி ஏன் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறேன்னா, இப்போ சேர்த்தா தான் அது சிக்கனோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கிடைக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ஃபஸ்ட்லேயே சேர்ப்பாங்க ஆனியன் சேர்த்ததுக்கப்புறமே தக்காளி. நீங்கள் எல்லாம் தயிரெல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் தயிரை லாஸ்ட்டாக சேர்த்து கொஞ்சம் ஃப்ளேம் வச்சு அப்புறம் சிக்கன் சேருங்க. இந்த பாருங்கள் மசாலா பாருங்கள், இப்போயே மனமும் அந்த டேஸ்ட்டும் கலரும் எல்லாம் வந்துட்டு பாருங்கள். அடுத்து சிக்கன் சேர்க்குறேன். சிக்கன் சேர்த்துட்டு சிக்கன் 3 கிலோ சிக்கன் இப்போ சேர்க்கறது தான் தக்காளி போய் அதில் சேர்ந்து அப்படியே ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அந்த மசாலா எல்லாம் கவர் ஆகும். அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டுருங்க. அதுக்கப்புறம் ரைஸ் தண்ணி எப்படி சேர்க்குறதுனா, 1 கிளாஸ் ரைஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது இல்லாமல் சிக்கன் பாயில் ஆகிறத பொறுத்து நீங்கள் அதுக்கு தவிர தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சில பேர் இதில் தான் தப்பு பண்ணுறாங்க. அதுக்கு தவிர கரெக்டாக பேக் பண்ணிங்கன்னா தம் பண்ணிங்கன்னா சூப்பராக பிரியாணி வந்துடும். நீங்கள் இது லிஸ்ட்டில் கொடுத்துருக்கிறது மாதிரி தண்ணி சேர்த்திங்கன்னா பிரியாணி சிலப்போ நிறையா பேரும் குறையா போயிடும். கரெக்டாக நீங்கள் பக்குவம் பார்க்குறவே தெரியும் அது பேக் ஆகிறது. கரெக்டாக வச்சு பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வரும் பிரியாணி. இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ நீங்கள் ரைஸ் இறக்கிற வேண்டியதான். நம்ம பாஸ்மதி ரைஸ் போடுறோம். பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இதே சீரக சம்பா ரைஸ் வச்சிங்கன்னா 1.5 மணி நேரம் குறைஞ்சது ஊற வச்சா தான் அந்த பக்குவம் கரெக்டாக வரும்.
இப்போ போட்டாச்சு. ரைஸை பாருங்கள் மேலே அழகாக இப்படி இருக்கு. போட்டு கிண்டிட விட ரைஸாக உடஞ்சிரும். அழகாக இப்படி போட்டுட்டு நான் இப்போ கேஸ் அடுப்பில் பண்ணுறதுனால கீழே தோசைகளை வச்சுட்டு தம் போட போகிறேன். ஒரு 20 மினிட்ஸ். நீங்கள் விறகு அடுப்பில் பண்ணிங்கன்னா அதுக்கு தப்பில் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பிரியாணி ரெடி ஆயிரும். எப்படி இருக்குன்னு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ ரைஸ் போட்டாச்சு. இப்போ இந்த ரைஸ் வந்து குக்காகி லைட்டாக மேலே வரும். தண்டும் தடாமல் அப்படியே நிற்கும். மேலோட்டமாக ரைஸ் இருக்கும். அப்போக்கி தம்மை போட்டு இறக்கிறோம். ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் தம்மு போட்டு லோ ஃப்ளேமில் இறக்கிட்டோம்னா கம்மமாக செந்தூர் பிரியாணி ரெடி. மூடிட்டு மேலே வெயிட்டை தூக்கி வைஞ்சிருங்க. ஏதாவது வெயிட்டு இந்த வெயிட்டு கிடைக்கும். இது நம்ம தம்பூசு தான். 20-50 கிலோ வைக்கலாம். இதை வச்சுருவோம். அவ்வளோதான். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு பிரியாணி உடச்சி காட்டுறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக கலராக அவ்வளோ ஸ்மெல்லும் அவ்வளோ இருக்குது. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இது மாதிரி செஞ்சு சமைச்சு பார்த்தீங்கன்னு அடிமை இல்லை. டெய்லி செஞ்சு சாப்பிடுங்க. நாங்கள் ஆகட்டேன் பிரியாணி பண்ணுறது டெய்லி ஆகும்.